சட்டவிரோத பைக் டாக்ஸி சேவைகளால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கோவை மாவட்ட ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் சிவானந்தா காலனியில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பற்ற பயணம் பைக் டாக்ஸி சேவை என்பது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஒரு அபாயகரமான முறை. விபத்து நேரும் பட்சத்தில் ஓட்டுநருக்கோ பயணிக்கோ எந்தவித காப்பீட்டு பாதுகாப்பும் இல்லை என போராட்டத்தில் கலந்து கொண்ட டூரிஸ்ட் கார் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய டாக்ஸி தொழில் பாதிப்பு, வங்கிக் கடன் பெற்று வாகனங்களை வாங்கி முறையான பர்மிட் பெற்று இயக்கும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறைந்த கட்டணத்தில் தொடங்கிய பைக் டாக்ஸி சேவைகள் தற்போது கூடுதல் கட்டணம் கேட்டு நிர்பந்திப்பதாகவும் புகார். போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள்: பைக் டாக்ஸி சேவைகளுக்கு முழுமையான தடை விதிக்க வேண்டும். அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். தீர்வு கிடைக்காவிட்டால் டாக்ஸி பர்மிட்டுகளை திரும்ப ஒப்படைக்கப்படும் என எச்சரிக்கை. 500க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்ட இந்த உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது.